நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வருவாரேசு. ஏசு ஏசு என்னுடன் வருவார் ஏசு. இப்பாதையின் மேன்மை கூறுவேன், என் உடன் வருவார் இயேசு. இயேசு இயேசு என்னுடன் வருவார் இயேசு. என் நெஞ்சில் மகிழ்ச்சி நிறைவாமே, என் உடன் வருவார் இயேசு. இயேசு இயேசு என்னுடன் வருவார் இயேசு. என்னுடன் வருவார் இயேசு. பேசுமடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90 14 17 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 90 14 கடைசி வரைக்கும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. நன்றா கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு வார்த்தை கூட விட்டுறக்கூடாது. காலையிலே எங்களை கிருபையால் திருப்தியாக்கும். நாங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறணும். அதானே நம்முடைய ஆசை இல்லையா? அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். கர்த்தர் செய்வாரா இல்லையா? செய்வார். மகிழும்படி காலையிலே எங்களை கிருபையால் திருப்தியா. நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா வீடு நிறைய பொண்ணு பணம் அது இல்ல. கர்த்தர் காலையிலே நம்மை தமது கிருபையினாலே மகிழ்ச்சியாகணும். 15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியா. இங்க பாருங்க, யாரு சிறுமப்படுத்தினா? தேவரீர் தான் நம்ம சிறுமப்படுத்தினாரு. வேற யாரும் சிறுமப்படுத்துறாங்களா நம்மள? கர்த்தருக்கு தெரியாம ஒன்னும் நடக்காது நம்முடைய வாழ்க்கையில. சிறுமை வந்திருக்கா இன்னைக்கு? கர்த்தருக்கு தெரியாம இல்ல, கர்த்தர் தான் சிறுமைப்படுத்த நம்மள ஒப்பு கொடுத்தார். மனுஷர் கையில ஒப்பு கொடுத்திருக்கலாம், அல்லது அவரே சிறுமப்படுத்தலாம். நாங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியா. 10 வருஷம் துன்பம் சிறுமையா, இன்னும் 10 வருஷம் பூர்ண சமானத்தோட வாழ கிருபை செய்வோம். அப்புறமா 16 உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. அவர் கிரியை செய்யற ஒரு சில வேளையில் நம்மால புரிந்து கொள்ள முடியல. இங்கே மோசே சிறப்பின் வாயிலிருந்து நமக்காக ஜெபிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறார். நமக்கு இன்றைக்காக இந்த ஜெபம் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, எங்களுக்கு விளங்கும்படியாயிடுச்சு. இன்றைக்கு அநேக நம்முடைய கர்த்தர் நம்ம நடத்துற பாதை ஏன்னு புரியல. ஏன் இப்படி நடத்துறாரு? புரியுதா? நீங்க நடக்கிற பாதை உங்களுக்கு புரியுதா? யோபுக்கே புரியல, நமக்கு எப்படி புரிய போகுது? யோபு சொல்லுறான், என்னன்னே புரியலையே, ஏன் அப்படி நடக்கு? இன்னைக்கு அப்படிதான் கேட்டுட்டு இருக்கணும் இல்லையா? அத மோசே திறப்பின் வாயில இருந்து இன்னைக்கு ஜெபிக்க. எங்களுக்கு விளங்கட்டும் ராஜா, எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் விளங்கட்டும். ஒண்ணு நமக்கு விளங்குற மாதிரி இருந்தா பிள்ளைங்களுக்கு விளங்கல, ஒண்ணுமே விளங்கல. 17 எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்கள் இடத்தில் உறுதிப்படுத்தியார். நம்ம கையின் பிரயாசம் வாய்க்க முடிய கர்த்தர் கையின் பிரயாசனாலே நீ வேலை செய்து சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் அப்படின்னு. நம்ம பிரயாசப்பட்டு அது வேற யாருக்கும் போகக்கூடாது. நம்ம பிரயாசப்பட்டு நம்ம அதை அனுபவிக்கணும். சில வேளையில சில திருட்டு ஜனங்கள்லாம் இருக்கு, மோசடி கும்பல்லாம் இருக்கு, மத்தவங்க பிரயாசத்தை பிடுங்கி திம்பாங்க. அதுவும் வேண்டாம் நமக்கு. நான் பிரயாசப்படணும், என்னுடைய பிரயாசத்தை
நான் அதன் பயனை நானும் என் பிள்ளைகளும் அனுபவிக்கும். அப்படியாக திறப்பின் வாயில இருந்து மோசே ஜெபிக்கிறார். மோசே நம்ம பாக்குற பழைய ஏற்பாடு காலத்துல எப்படி ஜனங்களை ஏத்திலிருந்து அழைத்து கொண்டு நடத்தி கானானுக்கு வரைக்கும் கொண்டு போய் பார்டர் வரைக்கும் போனாரு. அதுக்கப்புறம் அவர் உள்ள போக முடியல இல்லையா? அப்போ அநேக நேரம் ஆண்டவர் கோபம் வந்துச்சு இந்த ஜனங்கள் பண்ற அக்கிரமத்தை. அப்போ மோசே தான் திறப்பின் வாயில நின்று ஜெபித்து இந்த ஜனங்களை ஆண்டவரே மன்னிங்க கிருபையாருன்னு சொல்லி அவங்கள நடத்தி இந்த எல்லை வரைக்கும் கொண்டு, ஒரு நேரம் கோபம் வந்த ஜனங்கள் மேல கோபத்துல அவர் என்ன பண்ணாரு, தண்ணி கேட்டு முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் தான் அழகா நடத்துறாரு. அந்த கோபத்துல என்ன பண்ணாரு, ஒரு கண்மலையிட்ட பேசுன்னு சொல்லும் போது ஆண்டோடைய வார்த்தை கீழ்படியாம கண்மலையா 2 தரம் அடிச்சிட்டாரு. அந்த ஜனங்களால தான் அவருக்கு வந்துச்சு. அது கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்படியல், இந்த ஜனங்கள் முன்பதாக நீ எனக்கு கீழ்படியாம அந்த விசுவாசத்துல குறைஞ்சு போயிட்டு, அதனால நீ அந்த கானானுக்குள்ள உள்ள பிரவேசிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த ஜனங்களாலதான் இவருக்கு இந்த தண்டனை வந்துச்சு. அப்படிதான் சோதனை வரும் அப்படின்னு ஜனங்களை நம்ம கடிஞ்சு கொள்ள முடியுமா? இல்ல, எனக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனை. இன்றைக்கு நம்ம இந்த பயலாலன்னு சொல்றோம், இல்ல இந்த ஆளாலதான் இல்ல, என்ன ஆண்டவர் சிறுமைப்படுத்தி சோதிக்கிறார். அத நம்ம பூர்ணப்பட வேண்டியது அவசியமாய். ஆபிரகாமை சோதித்த பின்புதான் விசுவாசிக்கு தாப்பன்னு சொல்லி பேர் பலிபீடத்துல வைக்க சொன்னா வச்சுட்டாரு இல்லையா? யோபு சோதிச்ச போதுதான் யோபின் பொறுமையை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே, வேதத்துல பொறுமையின் தாப்பன்னு எழுதி வச்சிருக்கு. அது சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாய் வரும் நாட்களை யோபுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தாரா? ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது மகனை வச்சாரு பலிபீடத்துல. அப்ப அந்த பலிபீடத்துல இருந்து இறக்கும் போது எவ்வளவு அதிகமா ஈசாக்க ஆசீர்வதித்து நட்சத்திரத்தை போல பெருகப்பண்ணு, திரளாய் பெருகப்பண்ணு, கடற்கரை மணலை போல பெருகப்பண்ணு. அப்போ இந்த சோதனை வந்துருச்சுன்னா நமக்கு அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உடனே காத்து இருக்குன்னு நினைச்சுக்கீங்க. சோதனை வழியா கடந்து போறீங்களா? சோதனையின் பாதையிலே கடந்து போறீங்களா? அத நீங்க ஜெயிக்கணும். பரீட்சை இல்லையா? பிள்ளைங்கள நீ பரீட்சை எழுதுறாங்க இல்லையா? ஜெபம் பண்ணோம் நமக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி. அப்ப பரீட்சை வச்சுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து செகண்ட் கிளாஸுக்கு போனோம். பரீட்சை இல்லாம எப்படி போக முடியும்? இன்றைக்கு நமக்கும் பரீட்சையில் வைக்கப்பட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது நம்ம அழைக்கப்படுறோம். பாருங்க, திறப்பின் வாயில இருந்து ஜெபிக்கும் போது ஒரு சில குறிப்புகளை நம்ம மனதுல வைத்துக் கொள்ளணும். இந்த மோசேயுடைய ஜெபத்தை கொஞ்சம் வேகமா பார்ப்போம். முதல்ல அந்த திறப்பின் வாயில நீங்கும் போது இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது அநேகர் அதட்டி ஆண்டவரை கேட்கறாங்க. அதிகாரமா கேட்கலாம், இயேசு நாமத்துல அதிகாரத்தோட கேட்கலாம், உண்மைதான். ஆனா அந்த ஜெபத்துல சில காரியங்கள், குணாதிசயங்கள் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. முதல்ல கர்த்தரை அவர் துதிக்கிறத பாக்குறோம். நீங்க அனாதி காலம் முதல் எங்கள் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி துதிக்கிறார். நம்ம கேட்கற நேரம் போய் கடைக்காரன் போய் கேட்கற மாதிரி புளி கொடு, வத்தல் கொடு, உப்பு கொடு, இல்ல அப்படி இல்ல. ஆண்டவர்கிட்ட அப்படி போக முடியாது. சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவர், சேரக்கூடாத பரிசுத்தராய் இருக்கிறார். அப்படியாய் ஒளியை வஸ்திரமா தரித்து கொண்டு இருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார். எந்தெந்த ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆல்பா ஒமேகாவாய் இருக்கிறார். அனானப்பட்ட அம்மாவை போய் பார்த்தாலே காலில் விழுந்து கும்பிடுறான். அம்மாவை படைத்தவரை எப்படி நீங்க போய் பார்ப்பீங்க? தாழ்மையோட நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க அனாதி காலம் முதல் எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும். பிதாக்களின் காலத்திலிருந்து எப்படி எப்படி உபத்திரவங்கள்லாம் வந்துச்சு, அந்த ஆண்டவர் அடைக்கலமாய் காத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை எல்லாம் கண்டித்தாராம். 105ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். ஜாதிகள் எல்லாம் அவர் பக்கத்துல வர விட மாட்டார், துரத்தி அடிச்சிருவார். பாருங்க 105:14, அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கு இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டாராம் தம்முடைய பிள்ளைகள் நிமித்தம். அப்புறம் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்க தொடாதீங்க,
அவங்க எல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்ற, அவங்களுக்கு தீங்கு செய்யாம இருங்க என்று சொல்லி அந்த அந்த அடைக்கலமாக அவளை பாதுகாத்து வந்தார். இல்லது எகிப்தில இருந்து வரும்போது எத்தனை யுத்தங்கள் அவங்க வாழ்க்கையில வந்துச்சு. ஏதாவது அந்த வனாந்தரத்துல அவங்க தோத்து போன மாதிரி இருந்துச்சா? இல்ல. அமலேக்கியர் வந்தாங்க, முறியடிச்சாங்க. அவங்க இன்னும் எத்தனை கானானியர் வந்தாங்க, எல்லாரையும் முறியடிச்சாங்க. இந்த பாலாக்கு பிலியாம் எல்லாம் சேர்ந்து சபிக்கணும்னு பார்த்தாங்க, சபிக்க முடியல அவங்கள. இல்லையா? ஆசீர்வதிக்கிறதா எனக்கு இஷ்டம் இஸ்ரேல் ஜனங்களை என்று சொல்லி ஆசீர்வதித்து, நீ அடைக்கலமாய் நீங்க இருந்தீங்க ஆண்டவரே என்று சொல்லி துதிக்கிறத பார்க்கிறோம். முதல்ல நம்ம திறப்பின் வாயில இருந்து ஜெபிக்கும் போது நம்ம முதல்ல கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, அப்புறமா அங்க அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறாரு 4ஆம் வசனத்துல, 4ஆம் வசனத்துல காலத்தை குறித்து பேசுறார். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கெழுந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. துதிக்கும் போது மோசே சொல்லுகிற காரியம் ஒண்ணு, காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. இன்னைக்கு அரசாளுகிறவங்க எல்லாம் அப்படியே இருக்க போறாங்களா? இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறவங்களா அப்படியே இருக்க போறாங்களா? அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஆண்டவர் காலத்தை கடந்தவர். அதுக்காக அவரை துதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லையா? ஒரு ராஜாட்ட போய் ஒரு விண்ணப்பம் பண்ணோம்னா, நான் செய்யறேன், நாளைக்கு செய்யறேன்னு, நாளைக்கு அவன் உயிரோட இருப்பான் அல்லது பட்டயத்துல சாவானான்னு நமக்கு தெரியாது. ஆனா என் தேவன் ஹல்லேலூயா அனாதியாய் ஒரு காலத்தை கடந்தவராய் என்றென்று ஜீவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம அவரை துதிக்கணும். அவரை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இந்த துதிய அவர் அப்படியே சொல்ற, காலத்தை அவர் கடந்தவர். பாருங்க, இங்கே இந்த காரியம் 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போல, ஒரு ஆச்சாமம் போல அப்படின்னு பார்க்கும்போது அவர் காலத்தை கடந்தவர். 1000 வருஷம் அவருக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு நாள் போல. அது மாத்திரம் இல்ல, ஒரு ராத்திரி தூங்கி எந்திரிக்கிற மாதிரிதான் 1000 வருஷம். பேதுரு எழுதும் போது ரொம்ப அழகாக எழுதுறார். 2 பேதுரு 3:8 சொல்லுகிறாரு, 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் இருக்குமா என் தேவனுக்கு. அப்ப எத்தனை பெரியவர் என்று சொல்லி நீங்க காலத்தால அவர் கட்டுப்பட கூடாதவர். காலம் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. அத்தனை பெரியவர், காலத்தை கடந்தவர், அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தும் என்றென்று ஜீவிக்கிறவராய் இருக்கிறார், நித்தியவாசியாய் இருக்கிறார். அதுக்காக நம்ம அவரை துதிக்க இந்த நாளிலே அழைக்கப்படுறோம். திறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்கிறோம். இதை நம்ம மறந்து போக கூடாது. அவரை துதித்து நம்ம ஜெபிக்கும்படியாக கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு மோசேயிடம் பாருங்க, அதுல ஒரு சில வசனங்கள் ரொம்ப அருமையான வசனங்கள் இருக்கும். காலத்தை கடந்தவர் என்று, நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர். அப்ப நீங்க யோசித்து பார்த்துக்கொள்ளுங்க, எத்தனை வல்லமுடைய நாள் நினைத்தான் அப்படின்னு இன்னைக்குதான் அவர் தொடங்குச்சு. அப்படி பீயிங் இல்லவே இல்லை. நாட்களின் துவக்கம், ஜீவனின் முடிவும் இல்லாதவர், காலத்தை கடந்தவர். அது மாத்திரமல்ல, ரொம்ப அருமையா சொல்லுவாரு, நாள் உண்டாகிறதுக்கு முன்னே நீர் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நாள் உண்டாகிறதுக்கு முன்னே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே என்று சொல்லி இந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தியானிக்க வேண்டிய அநேகமா இருக்கு, அதனால வேகமா நான் சொல்லிக்கொண்டே போ. அப்புறம் மனுஷனுடைய அப்படி கர்த்தர் இவ்வளவு பெரிய காலத்தை கடந்தவர்னு சொல்லிட்டு மனுஷனை குறித்து சொல்லுறான். மனுஷன் காலையில முளைத்து பூத்து மாலையில அரிப்புண்டு உலர்ந்து போற மனுஷனை போல, புல்லின் பூவை போல இருக்கிறான். நம்ம நாட்கள் அப்படித்தானே இருக்கு, புல்லின் பூவை போல இருக்கிறது, நீரோ மாறாதவர் என்று சொல்லி அப்படியா தன்னை தாழ்த்துறாங்க. அத்தனை பெரியவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டியது மிகவும் 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 அவசியமாக இருக்கு. தாழ்மையை நம்ம கற்றுக்கொள்வோம். ஆண்டவர்கிட்ட போய் நின்று அதிகாரம் பண்ணி எதையும் வாங்கி கொள்ளவே முடியாது. தாழ்த்தி அவர் கிருபையினாலே அவர் தரும்போதுதான் என்னால பெற்றுக்கொள்ள முடியும். அதிகார பிச்சைகள்லாம் இருக்கு இந்த உலகத்துல. அத போல நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க அப்படி வாழவே முடியாது. நம்ம தாழ்த்தி இத்தனை பெரியவர் முன்பதாக
என்னை தாழ்த்தி நான் நன்மைகளை, எனக்கு வேண்டிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசேஷமா திறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்க, நம்ம யாருக்கா திறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்கிறோம்? குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? அப்ப கட்டாயம் தாழ்மை என்பது ரொம்ப அவசியமா இருக்கு. அநேக காரியங்களை நமக்காக கேட்கிறோம், போற போக்குல கேட்கிறோம், நல்லது நடக்கும்போது, வேலை செய்யும் போது, படுத்துக்கொள்ளும் போது அநேக காரியங்களை கேட்கிறீங்க. ஆனா நேரம் எடுத்து கர்த்தரை துதிக்கவும், அவரை உயர்த்தி நம்ம தாழ்த்தவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பதான் நமக்கு ஜெபம் நிச்சயமா 100 மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். இல்லது ஏதோ ஒரு சில காரியங்களுக்கு நமக்கு பதில் கொடுப்பார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருக்க மாட்டார். ஆனா பூரணமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள என்னை தாழ்த்த நான் கற்றுக்கொள்ளணும். பாருங்க, இங்க 7, 8, 9 வசனங்கள் அது பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம், வேகமா சொல்லி ஆண்டோடைய கோபத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு காரியம். நாங்கள் உங்க கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். ஏன் கோபப்பட்டாரு அப்படின்னு 8ஆம் வசனம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகும், எங்கள் அந்தரங்க பாவங்களை முகத்தின் வெளிச்சத்திலும். கர்த்தருக்கு இந்த பாவத்தை மட்டும் பார்க்கவே முடியாது. பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று சொல்லி தீர்க்கதரிசி அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். அப்போ நம்ம பாவங்களை பார்க்கும்போது அவருக்கு ஒரு இந்த பாவத்து மேல கோபம் வராது, ஆனா இந்த பாவத்து மேல கோபம் வரும். இப்போ நான் வேற கூட அண்ணன் தியானிக்கும் போது அதை சொன்னாங்க இல்லையா, அந்த சிமியோன் லேவியுடைய கோபம் சபிக்கப்படுவதாக, அவன் அகங்காரம் சபிக்கப்படுவதாக. லேவி அவர் சபிக்கல, லேவிக்குள்ள இருந்த கோபத்தை சபிச்சார். இப்படியாக அவருக்கு நம்ம பாவங்கள் பார்க்கும்போது அவரால் சும்மாவே இருக்க முடியாது, கோபம் வரும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தை என்ன பண்ணுவாரு, நம்ம பாவம் மன்னிக்கப்படும் வரைக்கும் அது எங்க இருக்கும், கர்த்தருக்கு முன்பதாக நிக்கும். வெளிச்சத்துல கொண்டு அந்தரங்கத்துல செஞ்ச பாவம் கூட வெளிச்சத்துல வந்து நிக்கும். அதனால்தான் அவருக்கு கோபம். அப்போ 9வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் நாட்கள் எல்லாம் அந்த கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். பாருங்க, ஆண்டவர் 40 வருஷம் அந்த வனாந்தரத்துல சுத்தி வர வச்சுட்டாரு கோபத்துல. ஆண்டவர் கோபத்துல முதல்ல ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான் என்ன, அவங்க 40 வருஷம் சுத்த வேண்டாம், உடனே ஆண்டவர் ஆசீர்வச்சு அந்த கூடாரெல்லாம் பண்ணி அவங்க ஆராதனைக்கு ஆயத்தமான உடனே அப்படியே கானானுக்குள்ள கொண்டு போறதுதான் அப்படியே திட்டம். இவங்க என்ன பண்ண, எல்லாம் ஆராதனை எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு அவங்க கானானுக்குள்ள போகணும். அப்போ அந்த தேசத்தை சுற்றி பார்த்து வர்றாங்க 40 நாள். கானானை போய் 40 நாள் சுற்றி பார்த்து வர்றாங்க. சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க, ஐயோ நாங்க போக மாட்டோம், இதுக்கு போகணும், பயமா இருக்கு எங்களுக்கு, அவங்க பார்த்தா ராட்சசங்களா இருக்காங்க, நாங்க வெட்டுக்கிளிய போல குட்டி குட்டி குட்டியா இருக்கோம், அதனால என்ன பண்ண, நாங்க போக மாட்டோம், நாங்க தோத்துறோம், நாங்க போக மாட்டோம். அப்ப ஆண்டவர் என்ன வந்துச்சு, இன்னும் ஃபாலோ பண்ணலையா மெசேஜ், சொல்லுங்க சத்தம் சொல்லுங்க, கோபம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணாரு, நீங்க 40 நாள் சுற்றி பார்த்தீங்களா தேசத்தை, 40 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு 1 வருஷம் கணக்கு, 40 வருஷம். அப்படிதான் அந்த 40 வருஷம் வந்திருக்கு. அது எண்ணாமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது வேணா நீங்க தெரியாதவங்களுக்காக அதை வாசித்து பார்த்துக்கலாம். எண்ணாமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர். உடன்படிக்கை என்னது, அவங்க கர்த்தர் அவங்கள ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தின உடனே கானானுக்குள்ள கொண்டு போறதுதான் ஆண்டவர் சொன்ன திட்டம். இவங்க என்ன பண்ணாங்க, கீழ்ப்படியாம போனதுனால அந்த 40 நாள் சுற்றி பார்த்த அந்த லக்கத்துக்கு சரியா ஒரு நாளைக்கு
ஒரு வருஷம் கணக்கு. ஆண்டவருக்கு 1000 வருஷம் எல்லாம் ஒரு நாள் போல இருக்கும். நமக்கு என்ன பண்றோம், இந்த ஜனங்கள் உங்களுடைய கோபத்தினாலே எங்க ஆயுசு எல்லாம் போயிட்டு. 40 வருஷம் ஒரு மனுஷன் ஆயுசுல போயிடுச்சுன்னா வேஸ்டா போச்சுன்னா இப்படி 40 வருஷம் அவங்களுக்கு வேஸ்டா போச்சா இல்லையா? லைஃப்ல 40 வருஷம் அவங்களுக்கு வேஸ்டா போச்சா இல்லையா? வேஸ்டா போச்சு. அததான் இங்க சொல்லப்படும். உங்களுடைய கோபத்தினாலே எங்க நாட்கள் எல்லாம் போய் விட்டுச்சு. அததான் இந்த இடத்துல மோசே சொல்லுகிறார். 40 வருஷம் வேஸ்டா போச்சு ஆண்டவரே, உங்களுடைய கோபம் ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். வேஸ்டா போச்சு, கதை மாதிரி போயிடுச்சு. கதை ஏதாவது உருப்படியா இருக்குமா? உருப்படி இல்லாம இருக்கும் கதை என்ன இல்ல. அத மாதிரி எங்க வாழ்நாள் எல்லாம் வேஸ்டா போச்சு, கதைய போல அப்படியாக நாங்க வீணாக்கிட்டோம் அப்படி என்று சொல்லி அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யணும். அடுத்த குற்றத்தை அறிக்கை செய்யறத நம்ம பார்க்கணும். தாழ்த்துறான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் துதித்து தன்னை தாழ்த்துனா. இப்ப ஆண்டவருடைய கோபத்தை பத்தி சொல்ல இப்ப அந்த பாயிண்ட்க்கு வர்றாரு. 40 வருஷம் வேஸ்டா போச்சு. அப்ப சொல்லுறாரு எங்கள் அதெல்லாம் நான் வேகமா சொல்லி கொண்டு போறேன். உமது கோபத்தின் 11ஆம் வசனம், வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்வன் யார்? கோபத்துக்கு, கர்த்தருடைய கோபத்துக்கு என்ன இருக்கு? ஒரு வல்லமை இருக்கு, ஒரு உக்கிரம் இருக்கு. அதை அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதியும் என்று சொல்லி, நாட்களை எண்ணும் அறிவு, அதுக்கு சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். அந்த இவ்வளவு நாள் தான் இருப்போம் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குள்ள வேகமா உலகத்தை அனுபவிக்கிறோம், உலகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துருவோம். பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா பிரசங்கத்தையும் பண்ணிட்டு வந்துருவாங்க இல்லையா? நாட்களை என்னும் அறிவு மோசே கேட்டாரு, அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா வா இப்ப இந்த மலை உச்சிக்கு நீ வா, நான் உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி உபாகமம் 34 நம்ம பாக்குறோம். மலை உச்சி வரைக்கும் கொண்டு போய் பிராணன் போன உடனே என்ன பண்ண, அவரே கொண்டு வந்து அடக்கம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அவன் கேட்டான், அவனுக்கு அது கிடைச்சு. நாட்களை எண்ணும் மாதிரி ஆரோனுக்கும் கிடைச்சது. முடிவை அவன் பார்க்கும்படியான பார்க்கிறோம். 20, 25 அவனுக்கு நன்றா தெரியும், எப்ப மறிக்க போறேன்னு நன்றா தெரியும். ஆரோனையும் அவன் குமாரனாயி எலியாசரையும் கூட்டிக் கொண்டு ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி, ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கலட்டி குமாரனாகிய எலியாசர் உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மறித்து ஜனத்தாரோட சரி. ஆரோனுக்கும் ஒரு அப்படியே ஆண்டவர் ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு இல்லையா? அவனுக்கு அப்ப நல்லா தெரியும், மலையில ஏறி போகும்போதே தெரியும், இனிமேல நான் மறித்து போக போறேன். அங்க பாருங்க, அது ஒரு சிலருக்கு அது பாக்கியமாய் கர்த்தர் கொடுக்கிற. தாவீது இப்படியாக ஒரு ஜெபிக்கிறான். 39ஆம் சங்கீதம் 4, 5, 6, 7. கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்ற, பாருங்க நம்ம நிலையற்றவர்கள் என்று உணரணும் நம்ம ஜெபிக்கிறதான வேளையில. என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். 4 விரற்கடையாக்கு நீர் இல்லாதது போல் இருக்கிறது. போதும் 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 போதும், அது வரைக்கும் போதும். பாருங்க, தாவீது கேட்கிறாரு இல்லையா, அழகா கேட்கிறாரு. அவனை சமானமாக அவர் எடுத்துக்கொள்கிறத நம்ம பார்க்கணும். எலியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. அவன் மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். முடிவு அவனுக்கு தெரிஞ்சா தெரியும், அவனுக்கு தெரியும். இன்றைக்கு உன் ஆண்டவர் உன்னை சுழல் காட்டுல எடுத்துக்கொள்ள போறாரு என்று சொல்லி அவனுக்கு தீர்க்கதரிசியா இருந்தபடினாலே அவனுக்கு ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. அது மாத்திரமில்லை, இன்னும் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எல்லாம் கேக்குறாங்க, எலிசாட்ட கேக்குறாங்க, இன்றைக்கு உன் எஜமான உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நீங்க வீட்டுல போய் நீங்க
வாசிப்பான். அவனுக்கு தெளிவா தெரியும், இன்னைக்கு சுழல் காட்டுல நானு வானத்துக்கு ஏறி போறேன் அப்படின்னு சொல்லி. அதே போல எதிர்பார்த்துக்கிட்டே போனா அந்த ரதம் அவனை அப்படியா தூக்கிட்டு மேல போச்சு பாருங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே நாளு நிலையற்றது என்று சொல்லி உணர்ந்து கொண்டா போதும். என்னாலும் இங்க இருக்க போறோமா, ஏன் நம்ம இப்படி உள்ள சண்டை போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றோம், என்னத்துக்கு சேர்த்து 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 வைக்கிறோம், ஏன் சண்டை போடுறோம்? ஒரு அன்பா பேசிட்டா என்ன, நாளைக்கு நான் இருந்து உங்களை அன்பா பார்த்து நான் பேச போறேனோ இல்லையோ தெரியல, அந்த அன்பை நான் இன்னைக்கு உங்ககிட்ட வெளிப்படுத்த என்ன நான் ஒப்பு வைக்கிறேன். சண்டையெல்லாம் நம்ம தூக்கி தூர போட்டுருவோம், கோபம் எரிச்சல் எல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். என்ன தாழ்த்தி நான் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்க விரும்புகிறேன். அவர் காலத்தை கடந்தது, ஏன் நாளோ கொஞ்சம் 4 விறக்கடை, அதுக்குள்ள என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன கோபம், என்ன சண்டை, என்ன எரிச்சல், அப்படி இல்லாதபடி அதெல்லாம் அந்த வேண்டாத சுவாபங்களை எல்லாம் எடுத்து போட்டு என்னால் கொஞ்சம் தான் ஆண்டவரே. தாவீது அப்படிதான் சொல்றேன், 4 விறக்கடை நான் அந்த நாட்களில் எம்முடைய அன்பை நான் பிரதிபலிக்க விரும்புறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணிக்கொள்வோம். அப்ப மோசைக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும்ல, இந்த ஜனங்கள் இப்படி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. அப்போ ஏதாவது பண்ணா நான் இல்ல திறப்பின் வாயில இருந்து ஆண்டவரே இந்த கண்ணுக்குட்டிய வச்சுக்கிட்டு உதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஒரு பொன் கண்ணுக்குட்டிய வச்சுக்கிட்டு கோவம் மோசையே 4 அடி அந்த கல்ல தூக்கிட்டு வந்தா அவன் தலையிலேயே போட்டு உடைச்சிருக்கலாம். கோவப்படு திறப்பின் வாயில ஆண்டவரே என் பேர வேணா ஜீபஸ்ல கிறுக்கி போட்டுருங்க, இந்த ஜனங்கள்ல நீங்க ஒண்ணும் செய்ய அழிக்க கூடாது, கானானுக்கு கொண்டு போகணும் நீ சொன்னீர், கானானுக்கு கொண்டு போகணும் நீங்க கட்டாயம், இல்ல இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த ஆண்டருக்கு வல்லமை இல்ல பாதியில கொண்டு அழிச்சு போட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய நாம மகிமைப்படணும், அதனால நீ இந்த ஜனங்களை ரட்சிக்கணும் சொல்லி திறப்பின் வாயில நின்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கு குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறோம், அடிச்சு திருத்துங்க. ஒரு சகோதரி ஒரு ஊழியக்காரன்ட்ட போனாங்க, இங்க நல்ல ஜபத்துக்கு வர்ற சகோதரி தான், நாங்க வேற விதமா ஆலோசனை சொல்லுவோம். இங்க சிலர் ஏன் ஓடி போறாங்கன்னா இந்த ஒரு மாதிரி தேவையில்லா தீர்க்க தரிசனங்களை கேட்க ஓடி போவாங்க. அப்படியா அந்த அம்மா போனாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ண ஒரு இந்து, படிக்கும் போது ஒரு இந்து சகோதரனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால அநேக சாபங்கள் வரும், கட்டாயம் வரும், அநேக சாபங்கள் குடும்பத்திலே. ஏன்னா கத்தருக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு விடுதலை ஆச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு சில குறைகள் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு. முதல் நாள் ஜபத்துக்கு உட்காந்தாங்க, இப்படி கூட்டத்துல எல்லாம் தனியா பார்க்கும்படி வந்தாங்க. நான் ஒரு நாளும் யாரையும் அப்படி கேட்க மாட்டேன், பொட்டு வச்சுட்டு வந்திருந்தாங்க. நீ இந்துவா அப்படின்னு கேட்டுட்டேன். உடனே அப்படியே அப்படி தொடச்சு போட்டுட்டேன். ஏன்னா அவங்க கிறிஸ்டியன், ஒரு பாஸ்டர் மகா, அவங்களுக்கு அப்படி உரைச்சிருந்திருக்கு. இன்னொரு ஊழியக்காரன்ட்டு போனாங்க. அப்ப அவர் கேட்டாரான், ஆண்டவர் உங்க ஹஸ்பண்ட ஒரு அடி அடிக்க சொல்லுவா தலையில அப்படின்னு. அதுதான் மத்த ஊழியத்துக்கும் நம்ம ஊழியத்துக்கும் வித்தியாசம். நான் யாரையும் அடிக்கிறதுக்கு ஆண்டவரை சொல்றேன், அழிக்க வரல, அக்னி இறக்கி அழிச்சிடலாம் அந்த சமாரியா பட்டணத்தை சீசர் கேட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தாரு, இல்ல என்ன அழிக்க இல்ல, ரட்சிக்க தான் வந்தேன். நம்ம கூட சண்டை போடுறவங்களை அடிச்சு போடணும்னு ஜெபம் பண்ண முடியாது. அத முதல்ல நம்ம கத்துக்கணும். இன்னைக்கு நமக்கு விரோதமா இருக்க திறப்பின் வாயிலிருந்து நம்ம ஜெபிக்கும்படியா இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அவங்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியா நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமாக. நம்ம அப்படி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ண திறப்பின் வாயிலிருந்து மோசே ஜெபம் பண்ணது போல நம்ம இன்றைக்கு ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படும். நமக்கு விரோதமா அநேக காரியங்கள் செயல்படுது. அதனால அவங்க சாகணும்னு நம்ம கேட்க வேண்டும். மாமியார் நமக்கு விரோதமா பண்றாங்க, உங்க சாகட்டும் ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. ரட்சிங்க ஆண்டவரே. நாத்தனார் நமக்கு விரோதமா, கூட பிறந்தவங்க சகோதரிகள் நமக்கு விரோதமா எழும்பும் போது நம்ம என்ன அவங்களை ரட்சிங்க ஆண்டவர். அதுக்குதான் செவ்வாய்க்கிழமை வந்தா மறந்துறாங்க. குடும்பங்களை ரட்சிக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணும், குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணும். வீட்டுல இருந்து தனியா ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இங்க வந்துடுறோம், 2 ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், செவ்வாய்க்கிழமை எங்கேயும் நீங்க அலையணும். வீட்டுல இருந்து
குடும்பங்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அப்ப தடைகள் எல்லாம் தானா நீங்கி போகும்போது அற்புதங்கள் தானாக உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதங்களை தனித்தனியா கேட்டு ஒண்ணு வாங்கணும்னு அவசியமே இல்ல. அவங்களை ரட்சியும் சொல்லும் போது தடைகளை நீங்க ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போய் நம்ம இருக்க கொஞ்ச நாள் தான். அந்த நாளுக்குள்ள அநேக ஆசீர்வதிப்போம். ஜெபத்துல நம்ம ஆசீர்வதி கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில திறப்பின் வாயிலிருந்து ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் பார்த்து மோசேயை கூப்பிடுறான். ஆண்டவரை திரும்பி வரும், எது வரைக்கும் கோபமா இருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அப்ப 14ஆம் வசனம் அப்படியா சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால திருப்தி ஆக்கும். காலையில எப்படி திருப்தி ஆக்கி வந்தாரு இந்த ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி அந்த வனாந்தரத்துல இந்த 40 வருஷம் எப்படி திருப்தி செய்தாரு? மன்னா காலையில. ஆனா மன்னா தான் நம்மளை திருப்தி செய்யும். காலையில அந்த மன்னா வெயில் ஏறும்போது உருகி போயிடும், கிடைக்காது. காலையில எழுந்திரிச்சு இருட்டோட ஓடணும். பனியில அப்படியே கிடக்கும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அதிகாலையில அவரை தேடும்போது நம்ம அவரை கண்டடைவோம். இந்த மன்னா என்று சொல்லும் போது அது கிருபை. இன்னைக்கு காலையில வேதம் வாசித்தீர்களா? நீ முதல்ல செய்த வேலை என்ன இன்னைக்கு காலையில? சரி, நீங்க ஒரு வேளை டிவி ஆன் பண்ணி சில நான் பேர சொல்ல ஒரு சில சேனல்ல போட்டு விடுவாங்க. அது பாட்டுக்கு வாழ் கத்திக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணுவாங்க. நாங்க ஆவிக்குரிய இதை தானே சேனல்ல தானே கேட்கிறோம் பாக்குறோம். செல்லாது, அந்த காசு இங்க செல்லாது. நான் பைசா வேணும். ஒவ்வொரு நாளும் புது 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 கிருபை. காலையிலே மன்னாவை கொடுத்து திருப்தி செய்தார். அதுதான் திருப்தி படுத்தும். அந்த வனாந்தரத்துல வேற விதைப்பும் இல்ல, அறுப்பும் இல்ல, உழவும் இல்ல, நடுவையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, வெறும் மன்னா. அந்த மன்னா இல்லன்னா அவ்வளவுதான். லேட்டா போனா உருகி போயிரும், கிடைக்காது. காலையில முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை வேத வாசிப்பு தான். காலையில நீங்க முதல் செய்ய வேண்டியது ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். வீட்டுல போய் மாண்ட போய் படி பரிச்சா நீ என்ன அல்லது யார்ட்டியா வீட்டுல மகன்கிட்ட வீட்டுக்காரர் நோக்கி எங்க காபி தூள் வேணுங்க, பால் வேணுங்க, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க முதல்ல பேச வேண்டியது ஆண்டவர்கிட்ட தான். ஆண்டவர்கிட்ட பேசிட்டு மனுஷர்கிட்ட பேசுங்க. உங்க காரியம் எல்லாம் வெற்றியாக இருக்கும். காலையிலே உங்களை திருப்தி செய்வார். பொருளே வீட்டுல இல்லைனாலும் உங்களை திருப்தி செய்வார். நான் நினைச்சு பார்த்தேன், மன்னா அவங்க இன்னைக்கு பூரா எதுவும் வேலை செய்யணும்னு ஒண்ணு கஷ்டம் இல்ல. இன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓடிடுறோம் இல்லையா? சமையலை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள அப்பா பெரிய ஒரு யுத்தம் மாதிரி பண்ணிதான் கிளம்பி வெளியே வர வேண்டியிருக்கு வீட்டுல. அவங்களுக்கு, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த வேலை செய்யணும், எந்த ஒரு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்ல. கதவை திறந்தா மண்ணா இருக்கு, எடுத்து சாப்பிட வேண்டியதான். அப்போ எதுக்காவது கவலைப்பட்ட வேண்டியதா இருக்குமா? இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், எவ்வளவு சோறு பொங்கணும், இன்னைக்கு அவன் அளந்து தந்துறான் ஒரு ஓமரு உனக்கு விழான்னு. அதை போட்டு வறுக்கலாம், வேவிக்கலாம், இடிக்கலாம், சுடலாம், காய்ச்சலாம், என்னன்னாலும் பண்ணலாம். நினைச்சு பார்த்து இந்த மண்ணை இந்த தியான புக்ல கூட எழுதி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். வெயில் ஏறினா உருகிருமா, அடுப்புல போட்டு சமைக்கும் போது அது உருகாது. இது என்ன மண்ணாங்கிறது? இதுதான் ஆண்டவர் மண்ணா. தூதன் சாப்பிட்ட அப்போ அப்படி ஒரு அதிசயமான உணவை ஆண்டவர் தந்து அவங்கள திருப்திப்படுத்தினாரு. உங்களுக்கு அதை பார்த்தா கேட்கும்போது உச்சாம இல்ல, எனக்கு அப்படியே உள்ளெல்லாம் புல்லரிக்குது, அப்படியே புல்லரிக்குது. எப்படி அப்படி ஒரு மன்னாவை ஆண்டவர் தந்தாரு? அது அவங்க அற்பமா நினைச்சாங்க.
இந்த அற்பமான உணவு மன்னா எங்க மனதுக்கு வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 20ஆம் அதிகாரம். அப்பதான் ஆண்டவர் சும்மா இல்ல, ஆண்டவர் அசட்டம். அண்ணா இயேசுதான், இயேசு கிறிஸ்து தான், வார்த்தை தான். கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பி விட்டாரு. ஏன்னா 21ஆம் அதிகாரத்துல ரெஃபரன்ஸ் சொல்ல நேரம் இல்ல, வேகமா நான் போறேன். அநேக காரியங்கள் சொல்ல வேண்டியது. ஏன்னா அந்த வனாந்தரத்துல கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அநேகம் இருக்கும், இருந்தது. அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் மத்த எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தனை கடிச்சுன்னு வேதத்துல எழுதப்படவே இல்லை. என்னைக்கு இந்த அற்பமான உணவு மன்னா எங்க மனசுக்கு வெறுப்பா இருக்குன்னு அசட்டை பண்ணாங்களோ அன்னைக்கு அந்த சர்ப்பம் அவங்களை கடிச்சது. மத்த நேரம் ஒரு நேரம் கிடைக்கும். பயங்கரமான தேர்வு வனாந்தரத்துல, பயங்கரமான கொள்ளிவாய் சர்ப்பம். அவ்வளவு நேரம் பாதுகாத்தாரு. ஆனா ஆண்டவர் அசட்டை பண்ண போது, ஆண்டவர் தந்த கிருபையாய் தந்த அந்த மன்னாவை அவங்க அசட்டை பண்ண போது அந்த சர்ப்பங்கள் வந்தது. அப்ப கூட ஆண்டவர் கிருபை என்ன பண்ணாரு, அவங்க கூப்பிட்டாங்க. அப்ப மோசே கூப்பிட்டா, ஆண்டவரே ஜனங்கள் சாகுறாங்க. ஒரு வெங்கல சர்ப்பத்தை செய்து தூக்கி வைக்கும்போது நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதிரி 11ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கும்போது 2 முறை அந்த மன்னாவை அவங்க அற்பமா நினைச்சாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்ம அற்பமா நினைக்கிறோமா? அப்போ அன்னையில இருந்து நமக்கு அழிவுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமா நினைக்கிறோம். 11:6 என்று நினைக்கிறேன். வாசிங்க. இப்பொழுது பாருங்க, அவங்க சொல்றாங்க, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர கண்களுக்கு வேற ஒன்னும் இல்லையே. இந்த மன்னா அற்பமான உணவு மன்னா என்று சொல்லி, அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கண்களுக்கு முன்னால எகிப்துல என்னெல்லாம் இருந்துச்சான்? வெங்காயம் இருந்துச்சான், வெள்ளரிக்காய் இருந்து, மச்சம் மீன், மச்சம்னா மீன், அப்புறம் கீரை இருந்துச்சு. இப்போ கீரை இல்ல, அந்த மண்ணா தான் இருக்கு. வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் இருந்துச்சு, கொமட்டிக்காய் எல்லாம் இருந்துச்சு. கர்த்தர் காலையில தந்த அந்த கிருபையால் தந்த அந்த மன்னாவை அவங்க அசட்ட பண்ணாங்க. ஏத்துன்னு நிறைய இடத்துல ஏத்த நினைச்சு அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. இங்க பார்க்கும்போது இன்னும் ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்க நான் விரும்புகிறேன். யாத்திராமம் 14, 11, 12 வாசிங்க. யாத்திராமம் 14 மேலும் 11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, ஏத்திலே பிரேத குழி இல்லை என்றா வானத்திலே சாகும்படி என்று பாருங்க. ஏத்தில் உள்ள பிரேத களியே அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு. ஏத்துன்னு எங்கெல்லாம் சொல்றாங்க, நிறைய இடத்துல இருக்கு. ஆனா ஒரு சில வார்த்தைகளை நான் காண்பிக்க ஏத்துதான் நினைச்சாங்க. உடனே சிவந்த அப்புறமா இன்னொரு வசனம் வாசி. யாத்திராமம் 16:3, 16:3. யாத்திராமம், நாங்கள் ஐயோ இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்காந்து சட்டி சட்டியா நாங்க கறி திம்போமே ஏத்துல. வாசிங்க. அப்பத்தை ஏப்து தேசத்திலே ஏப்த நினைச்சிட்டாங்க. பாருங்க, இங்க அவங்க ஊர்ல இருந்து புறப்படும் போது சாப்பாடு கட்டி கொண்டு வந்தாங்க. அது 2 நாள்ல காலியா போகுமா போகாதா? காலியா போகுமா போகாதா? போயிடுச்சு, காலியா போயிடுச்சு. அடுத்த சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நாங்க அங்கேயே திருப்தியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமே, என்னையே இங்க கொண்டு வந்த அப்படின்ட்டு ஏத்த உடனே நினைக்கிறாங்க. என்ன ஒரு மோசமான கேரக்டர்ல இன்னைக்கு அநேகருக்கு நமக்கு அப்படிதான் ஒரு கேரக்டர். குணம், குணம், முறுமுறுக்கிறது, திருப்தியே கிடையாது. இது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். பிலிப்பியர்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா பவுல் சொல்லுகிறாரு, என் குறைச்சலினால இப்படி சொல்லுகிறது இல்ல, எந்த நிலைமையில நான் இருந்தாலும் மனரம்யமா இருக்க நான் இருக்கிறேன். மனரம்யமா என்ன சொன்னேன், கற்றுக்கொண்டேன். நான் ஒரு கற்றுக்கொள்ளுறதுக்கு ஒரு பிரயாசம் வேணும். இன்னைக்கு என்ன வச்சிருக்கிற சூழ்நிலையில
நான் திருப்தியா இருக்கேன், நான் கத்துக்கொள்ளணும். தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும். எல்லாத்திலும் திருப்தி அடையும், குறைவாயிருக்கும், பட்னியாயிருக்கும், பரிபூர்ணம் அடையும். நானே ஸ்டார்ட். நான் போதிக்கப்பட்டேன். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். யாரு? பலப்படுத்துற கிறிஸ்துவானவர். இல்லையா? இல்லையா? கத்துக்கொள்ளுறேன்னா சும்மா வாங்க. எல்லாத்தையும் 5 புலனையும் அடக்கி ஒருத்தர் பாட்டுல போய் காலில் போய் சம்பளம் போட்டு உக்காந்தாதான் கத்துக்கொள்ள முடியும். சும்மா கத்துக்கொள்ள முடியுமா? சினிமா கொட்டையில உட்காந்து கத்துக்குவியா ஆண்டவருடைய காரியங்களை? திருப்தியா இருக்க? டிவி முன்னால உட்காந்து கத்துக்கொள்வியா? எவனா சொல்லி கொடுப்பானா? நான் கத்துக்கொள்ள. பவுல் சொல்லுகிறாரு, நான் போதிக்கப்பட்டேன். நீ போய் உட்கார்ந்தா போதிப்பாரு. உலகமெல்லாம் சுத்திட்டு இருந்தா எங்க போதிப்பாரு? அப்ப இந்த திருப்தியா இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்கு இச்சை அடக்கம் தேவையாய் இருக்கிறது. இப்போ உட்காந்து நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடலாம். நான் என்ன ஒட்டிக்கி நான் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து கர்த்தருடைய மன்னா மட்டும் போதும்னு உட்கார்ந்துருக்கோம். நம்மள திருப்தி செய்வார் நிச்சயம். அப்படி வர்றவங்களதான் திருப்தி செய்வார். ஆவியானவர் தான் நம்மள திருப்தி செய்வார். இந்த திருப்தி என்று சொல்லும் போது எல்லாம் இருக்கிறதுனால திருப்தி, அது இல்ல. திருப்தி அல்லவே இல்லை, ஒண்ணுமே இல்லைனால. கர்த்தர் அந்த மன ரம்மியத்தை உள்ள தருவார் ஆவியானோ, அதுதான் திருப்தி. கரங்களை தட்டி கத்தர மயம்படுத்த காலை வேளையில காலையில உனது கிருபையினால என்ன திருப்திப்படுத்த. இவ்வளவு நாள் மன்னாவத்தை நாங்க அதே அதிருப்தி அவங்களுக்கு. அன்னைக்கு மோசே திறப்பின் வாயில இருந்து தேவனுடைய ஜனங்களுக்கு ஆச்சு, எனக்கு திருப்தியை தான். காலையில ஒவ்வொரு நாளும் என்ன திருப்தி செய். இப்ப நான் நினைச்சேன், அந்த மன்னா இருக்கும் அவங்களுக்கு எந்த ஆங்ஸைட்டியுமே இருந்திருக்காது இல்லையா? எந்த கவலையுமே இருக்காது. அங்க கர்த்தர் மன்னாவை எனக்கு வச்சிருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஆண்டவரை துதிப்பேன், என்ன தாழ்த்துவேன், அப்படி கிருபையை நான் பெற்றுக்கொள்வேன். குனிந்து 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 நான் தான் நினைச்சேன், மன்னாவை கீழே போட்டாரு, குனிஞ்சு 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 நானே எடுக்கணும். அவர் பார்த்து தொட்டு 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 நன்றி சொல்லி எடுக்கணும். அதுக்கு அதான் கீழே போட்டாரு. காலையில எங்களை இந்த கிருபையினாலே திருப்தி ஆக்கும். காலையில எனக்கு பொண்ணும் வெள்ளியும் கொடுத்து என்னை திருப்தி ஆக்கும்னு அவர் கேட்கல, கிருபையினாலே. அப்ப அந்த திருப்தி என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. இந்த மன ரம்யம் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது. பிள்ளைங்க நல்லா படிச்சா திருப்தி, பிள்ளைங்க நல்ல சம்பளத்தை கொண்டு கையில் எடுத்தா திருப்தி, புருஷன் நல்ல அன்பா பேச திருப்தி. இது அப்படி இல்ல. திருப்தின்றது அப்படி அல்ல, அது அழிந்து போற திருப்தி, மாறி போகிற திருப்தி. அழியாத அந்த திருப்தி தேவனுடைய கிருபையினாலே எனக்கு உள்ளத்திலே கொடுக்கப்படுகிறார். அததான் அவர் விரும்பி கேட்கிறார். எதை விரும்பி கேட்பீங்க? பர்சு நிறைய பணம் இருந்த திருப்தியா? அப்படி இல்ல, அந்த திருப்தி அங்க கேட்கல. காலையிலே உமது கிருபையினாலே என்ன திருப்திப்படுத்தும். காலையில உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே என்ன திருப்திப்படுத்தும் கூட நாசுக்கா கூட கேட்கல. ஆசீர்வாதம்னா எல்லாம் வந்துருக்கு, அப்படி அல்ல. அந்த மன ரம்மியத்தை ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் காலையில எனக்கு உள்ள வைக்கணும். ஆவிக்குரிய பிள்ளையாய் எனக்கு அவர் உள்ள வைக்கணும். காலையிலே உமது கிருபையினாலே என்ன திருப்தி. அப்படி கேட்பீங்க. அப்படி கிருபையினாலே திருப்தி. ஒருவேளை ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், வீட்டுல சாப்பாடு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், நகை இல்லாம இருக்கலாம், பொருள் இல்லாம பொண்ணு இல்லாம இருக்கலாம். அதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு திருப்தியை கர்த்தர் எனக்கு தரணும். குடும்பத்துல கணவன் சண்டை போட்டுட்டு இருக்கலாம், மாமியார் சண்டை போட்டுட்டு இருக்கலாம், அக்காக்காரி சண்டை போட்டுட்டு இருக்கலாம், அண்ணன்காரன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், அம்மாக்காரி விசாரிக்காம இருக்கலாம். அம்மாக்காரிங்க இந்த காலத்துல என்ன கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்குறாளு. அப்படி எல்லாம் இருக்கு சில குடும்பங்கள். திருப்தி உலக பொருள் ஒரு நாளும் வருவதே இல்லை. அதை நான் திரும்ப சொல்றேன். 1000 பொண்ணு இருந்தா கூட அந்த திருப்தி வராது. இந்த தேவ ஆவியானவர்
தம்முடைய கிருபை ஊற்றி கஞ்சி கூட இல்லாம இருந்தா கூட என்ன திருப்தி செய்யணும். அதுதான் திருப்தி. மோசே இங்கே அந்த ஆவிக்குரிய திருப்தியை கத்தர், அந்த மன ரம்மியம் திருப்தின்னு பவுல் சொன்ன அந்த மன ரம்மியத்தை எனக்கு தரணும். அது வேற யாருமே கொடுக்க முடியாது. அந்த மன ரம்மியம் வீட்டுக்குள்ள சண்டை நடந்தாலும் சரி, எனக்கு அந்த மன ரம்மியத்தை காலையில கத்தர் தரும். அவரை தேடும்போது, அதிகாலையில தேடும்போது, அப்படி கிருபை நாடும்போது எனக்கு நிச்சயமாகவே தருவார். 14 வருஷமா அடுத்தது 15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கலாம். இந்த துன்பத்தை கண்ட வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் துன்பத்தை கண்டாங்க. எகிப்து தேசத்துல சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த பிறந்த ஆண் குழந்தையெல்லாம் நதியில போடணும்னு ராஜா கட்டளை. எத்தனை சிறுமை, எத்தனை வறுமை இருந்திருக்கும், எத்தனை துன்பம் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? தாம் தெரிந்து கொண்ட மகனை மோசேயை தப்பு வைத்தார். நதியில போட்டாங்க, தான் கூடையில வச்சு போட்டாங்க. அவன் அழிந்து போனான். அப்படியாக உன் குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்க வல்லமை உடையவராயிருக்க. அநேகர் அழிந்து போய், அநேக குழந்தைகள் அழிந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னையும் குடும்பத்தையும் கூடையில வச்சு, சிலுவை நிழல்ல வச்சு, உன்னையும் குடும்பத்தையும் அழியாமல் காத்து கொள்ளுவார். நிச்சயமாகவே காத்துக்கொள்ள. துன்பத்தை கண்டீங்களோ, இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கு. துக்கம் சந்தோஷமா மாறி, அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சிரமப்பட்டோம், அந்த சிறுமைக்கு தக்க மகிழ்ச்சியை சரியாய் நமக்கு அவர் அளந்து நிச்சயமாகவே கொடுப்பார். பாருங்க, ஏத்துல அவங்க பட்ட துன்பம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 11 இருந்து 16 வரைக்கும் யாத்திராமத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு நான் காண்பு 11 சொல்லி இருக்கு. சுமை ஒடுக்கும்படி விசாரக்காரனை வைத்தான் பாருங்க. விசாரணகன் என்ன பண்ணுவான், சவுக்க வச்சு அடிப்பான். சும்மா நின்னு பேசிட்டு இருந்தா அடிப்பான் இல்லையா? அடிப்பான்ல விசாரணை, ஏன் வேலை செய்யாம நிக்கிறேன்னு அடிப்பான். அப்படியான ஒரு துன்பம். விருந்தாளிங்களாதான் வந்தாங்க இல்லையா? விருந்தாளிங்களா வந்தாங்க எகிப்துக்கு. ராஜாவுடைய வீட்டு விருந்தாளிங்களா வந்தாங்க. ஆனா எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, வேலை செய்து ஒடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வீட்டுல அநேக வேளையில காரணம் இல்லாமல் சில நேரம் நம்ம ஒடுக்கப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து என்னெல்லாம் சிரமப்பட்டீங்களோ அதுக்கு தக்க சரியா இவங்களை மகிழ்ச்சியா இருக்குவார் பாருங்க. அப்புறமா இன்னும் தொடர்ந்து வருகிறது. எரிச்சல் அடைந்தார்கள் சொல்லி பாக்குறோம். மோசே 5ஆம் அதிகாரத்துக்கு போயிருவோம். மோசே இந்த ஜனங்களுக்காக வழக்காடுறான், மீட்டு எடுக்கணும்னு வழக்காடுகிறான். அப்போ பார்வோன் உடனே விட்டுட்டானா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு துன்பம் எல்லாம் நீங்கி போச்சா? ஆண்டவருடைய பிள்ளையான வந்துட்டேன், ஞான ஸ்நானத்தை ரசிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்றேன், துன்பம் எல்லாம் நீங்கிச்சா? உடனே நீங்கல இல்லையா? இன்னும் அதிகமாக கொடுமைப்படுத்தினானா? அப்போ அவன் பிடிச்சு வச்சுட்டு அவங்க சும்மா இருக்கிறாங்க, அவங்க சோம்பலா இருக்காங்க. அதனாலதான் ஆராதனை செய்ய போறேன்னு சொல்றான். நீ என்ன பண்ணு, நீ வைக்கல் கொடுப்பல என்னாலும் செங்கல் சுடுதீன்னு வைக்கல் நீனே போய் தேடி எடுத்துக்கோ. தாளடிகளை தேட முடியாம போன நெருக்கணும். கத்தருக்குள்ள வரும்போது நெருக்கம்தான் நமக்கு முதல்ல வரும். அப்படி அது 2வது ஸ்டேஜ். அதுல ஒருவேளை ஒரு சிலர் இருக்கலாம். அதையும் விட்டு கத்தர் நம்ம உண்மையா இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போவோம். நெருக்கப்படுகிறோம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு விடுதலையை நிச்சயமாக தரும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் வரும் நாட்களை மகிழ்ச்சியாக ஆசிரியர். துன்பத்தை கண்டாங்க, அதிகமா நெருக்கப்பட்டாங்க. தொழுகை செய்யணும், கர்த்தரை ஆராதனை செய்ய போகணும்னு நினைச்சாங்க. உடனே துன்பம் வந்துச்சு. முதல்ல வந்தது விடுதலை வரல, துன்பம் தான் வந்துச்சு. கர்த்தர் ஆனா நெருக்கத்துல இருந்து ஒரு நாள் விடுதலையை அற்புதமாக கொடுத்தா. அவன் என்னெல்லாமோ வாதாடி பார்த்தான். முதல்ல ஆண்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொன்னான். அப்போ மாட்டேன்ட்டாங்க மோசே. அப்புறம் சொன்னா ரொம்ப தூரம் போதீங்க, இங்கே பக்கத்துல இங்கே ஆரம்பிச்சு. ஆழமான அனுபவத்துக்குள்ள கோயிலுக்கு போறியா, கோயிலுக்கு மட்டும் போ அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா?
ஆனா ஆழமான அன்பு உங்களுக்குள்ள வரணும். வீட்டுல நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கணும், கூட்டங்களுக்கு வரணும், கலந்து கொள்ளணும், கூட்டங்கள்ல ஜெபிக்கணும், முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். அந்த தூரமா போற விட சத்துருக்கு இஷ்டமே இருக்காது. ஆழமான என்ன இந்த வயசுல உலகத்தை நல்ல ஜாலியா அனுபவிக்கிற இதுல போய் என்னத்துக்கு பைபிளை தூக்கிட்டு கூட்டம்னு ஓடுற, கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம வர வேண்டியது அவசியம். இதெல்லாம் 80 வயசு பாட்டி, வேலைத்த பாட்டி வீட்டுல உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும், பைபிள் வாசிக்கும். உனக்கே இந்த கஷ்டம், நீ ஏன் இப்படி வேஷம்லாம் மாறி இப்படி அலையுற? ரொம்ப தூரம் போகாத, நீ ஆவிக்குரிய போறியா, கோயிலுக்கு போறியா, அப்படி வந்து உட்காந்துக்க. அப்புறமா டிவி பார்க்கலாம், அப்புறமா சீரியல் பார்க்கலாம், அப்படி சினிமா பார்க்கலாம், இப்படியே சத்துரியல் பண்ணல. ரொம்ப தூரம் போகாத. பார்வன் அப்படிதான் சொல்லி அவங்கள அங்கேயே இருக்க வச்ச. பக்கத்துல இருந்தாங்கன்னா பிடிச்சு இழுத்துடலாம்ல, திரும்ப அடிமை தண்டு. அப்புறம் ஆண்கள் போன அதுக்கு பிறகு ஆடு மாடுகள் எல்லாம் விட்டு, ஆடு மாடுகளை விட்டுட்டு போயிட்டா திரும்ப ஆடு மாடுகளை தேடி வருவான். குழந்தைங்களை எல்லாம் விட்டுட்டு, குழந்தைய விட்டுட்டு போய் எப்படி போவான் அவன்? இப்படி என்னெல்லாமோ சாக்கு மோசே வாதாடினாரு. ஒரு குழம்பாகிலும் பின்பாக வைக்கப்படுவதில்லை என்று வாதாடி நான் பார்வோன் முன்பது. நம்ம இன்னைக்கு அப்படி வாதாடுறோமா? உன் பிள்ளைங்க சில தப்பு, சரி பாவம் சின்ன பிள்ளை போறான், கேம் விளையாட போறான்னு நான் போட்டோம், டிவி சினிமா பார்த்துட்டு பார்க்கட்டும், கொஞ்சம் பார்த்துக்கிட்டுமே. இந்த குழம்புகள் எல்லாம் பின்னால விட்டுட்டு போக ஆசையா அவங்களுக்கு. ஏப்து கையில, பார்வன் கையில. பாவம் ஆண்டவரே, அவன் வேலை போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாடட்டும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் ஒரு நாட்களை மகிழ்ச்சி ஆக்கணும். நம்ம பிரித்து எடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க அந்த 15வது வருஷம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும் என்று சொல்லி ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். மகத்தான விடுதலை அவங்களுக்கு கிடைச்சது. பாருங்க இப்படியாக அவங்க இங்க பாலும் தேனும் ஓடுற கானான்குள்ள கொண்டு போனார் ஆண்டவர். அதான் சிறுமை. அந்த வனாந்தரத்துல கர்த்தர் அவங்கள சிறுமைப்படுத்தினார். எப்படின்னா அந்த அப்பத்துக்கு அவங்க கேட்கும்படியா, கெஞ்சும்படியாக. ஏத்து தேசத்துல எல்லாம் இருந்தது. அவங்க சொன்னாங்க, மீன் சாப்பிட்டோம், இறைச்சி பாத்திரம் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டோம், கீரை, அந்த செழிப்பான இடம் எல்லாம் அங்க இலவசமா கிடைச்சது. அங்க பல விதத்துல வேற விதத்துல சிறுமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனா பல விதத்துல செழிப்பா வாழ்ந்தாங்க. கிரயம் இல்லாம அங்க போய் மீனை பிடிச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷா வாங்கி ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கிடைச்சது. வேற மாதிரி செழிப்பு. அது உங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதானே? உலகப்பிரமான ஆசீர்வாதம். சத்துரு அதெல்லாம் தருவான். அவனுக்குள்ள இருக்கும்போது, பிசாசுக்குள்ள இருக்கும்போது அதெல்லாம் செழிப்பா தந்துருவான். இறைச்சி பாத்திரம், மீன் பாத்திரம், கீரை, வெங்காயம் 5 ஸ்டார் ஸ்டைல்ல சாப்பிட்டு இருக்காங்க. வெள்ளரிக்காயம், வெள்ளை பூண்டான். இங்க வனாந்தரத்துல வந்தா கர்த்தர் சிறுமைப்படுத்தினாரு. 8:3 உபாகமம் வாசிங்க. ஆண்டவர் அந்த அப்பத்தை கெஞ்சும்படியா, கெஞ்சி கேட்கும்படியாய் வைத்தார். அவர் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் முறுமுறுத்து, அவர் உன்னை யார் சிறுமைப்படுத்தினா? ஆண்டவர் சிறுமைப்படுத்தினாரு. ஏன் சிறுமைப்படுத்தினாரு? வாசிங்க. உன்னை பசியினால வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படிக்கு நீங்க அறியாத மன்னாவினாலே உங்களை போஷித்தார். அங்க பார்வான் கடந்து சிறுமைப்படுத்தினா. சொம 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 செங்கல் செய். இங்க வந்து ஆண்டவர் அப்பத்தை கொடுக்காம சிறுமை ஆண்டவர் படுத்தின. அப்ப அந்த சிறுமையில தான், அந்த வயிற்று பசியில தான் அவங்க என்ன உணர்ந்து கொண்டாங்க? மனுஷன்
அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தை நான் பிழைப்பான் என்று அறிந்து கொண்டான். அப்ப ஆண்டவர் சிரமப்படுத்துறதுல, ஆண்டவர் பிள்ளைகள் சிரமப்படுகிறதுல ஒரு நோக்கம் உண்டு. அத கர்த்தரை நம்ம பக்கத்துல நெருங்கி சேருவோம். அப்பதான் அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம சிரமப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தையே நம்பி பிழைப்போம். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம ஒரு சில வேளையில சிரமப்பட்டோம். நான் சொல்ல அநேக காரியங்கள் உண்டு. நான் வேகமா அடுத்ததுக்கு நான் அப்போ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் வரும் நாட்களை மழிச்சார். ஆனா கொண்டு போன இடம் எது? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போன. நீ என்னாலும் அப்படி பச்சையா இருக்கணும்ன்றது ஆண்டவர் விருப்பம் இல்ல. உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே கொண்டு போவார். ஆசீர்வாதங்களுக்கு நடத்துவார். ஆசீர்வாதங்களை உனக்கு தருவார். செழிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். நீ அறிந்து கொள்ளும் போது, நீ உணர்ந்து கொள்ளும் போது, கர்த்தருடைய வார்த்தையின் மகிமை அறிந்து கொள்ளும் போது, அதுதான் என்ன திருப்தி செய்யும். அது எனக்கு போதும் என்று சொல்லி, நான் பிழைக்க என்ன கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பேன் என்று சொல்லி நீ அறிக்கை செய்யும் போது, கர்த்தர் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நிச்சயமாகவே அவர் கொண்டு போ. சிறுமைப்பட்டோம் உண்மைதான். ஆனா வரும் நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த குழந்தைகள் எல்லாம் பிடிச்சி தண்ணிக்குள்ள போட்டான், நதியில போட்டான். ஆனா ஆண்டவர் எப்படி ஆசீர்வச்சாரு? நீ நட்சத்திரத்தை போல பெருகு, ஆயிரம் ஆயிரமாய் பெருகு, வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருகு. உபாமா 1:11 ஆசீர்வச்சுதான் கானானுக்குள்ள கொண்டு போன. பாருங்க, அடுத்த வசனம் பார்க்கும்போது, உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்கும். அநே வேளையில கர்த்தர் நம்ம நடத்துற வழி நமக்கு புரிவதே இல்லை. இது ஏன் இப்படி நடக்கணும்? இது ஏன் வாழ்க்கையில சம்பவிக்கணும்? ஏன் இப்படி? நான் நல்லா தானே இருந்தேன், நான் ஒரு தப்பும் செய்யல, என்ன ஏன் இப்படி சிரமப்படுத்தணும் என்று சொல்லி ஒரு சில வேளையில் நமக்கு புரியல. கர்த்தர் நம்மை நடத்துற பாதையிலே அவருடைய கிரியை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், என் கிரியைகளை அவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லி அவங்க மேல கோவம் வந்துச்சு என்று சொல்லி நான் சொல்ல. கிரியை என்று சொல்லும் போது 13 எடுக்க வேண்டாம், நான் சொல்லிட்டேன் வார்த்தை, நான் சொல்லிட்டேன். நானு போயிட்டு பாருங்க, அந்த ஆண்டவர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி அந்த கானானுக்குள்ள போங்கன்னு சொல்லும் போது வெற்றியை தர போறாரு. ஆனா ஆண்டவர் கிரியை செய்யறத அவங்களால உணர்ந்து கொள்ள முடியும். ஐயோ நாங்க போக மாட்டோம். இப்போ ஆண்டவர் போன்னு சொன்னும் போது போகாம அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. இல்ல 40 வருஷம் அவங்க வீணாக்கி இருக்க வேண்டாம், கதையை போல வேஸ்ட் ஆக்கி இருக்க வேண்டாம் இல்லையா? அப்ப பாருங்க, ஆண்டவர் கிரியை செய்யறத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி போன்னு சொல்ற, சுதந்திரத்துக்குள்ள என்று சொல்ற. அநேக வேளையில நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த வேளையில பேக் அடிச்சிடறோம், ஆராதனை செய்யறோம், நம்ம ஜெபிக்க அநேக வேளையில பேக் அடிச்சிடறோம். ஜெபம் தான் யுத்தம் இல்லையா? அந்த ஜெபிக்கும் போது, அந்த யுத்தம் பண்ணும் போது கர்த்தர் வெற்றியை தருவார். பயந்துகிட்டு ஜெபம் பண்ணா ரொம்ப உபத்திரம் வரும். ஆண்டவர்கிட்ட கிட்டி நெருங்கி வந்தா உபத்திரம் வரும். ஒரு அம்மாவை கூப்பிட்டாங்க, ஐயோ என்ன கூப்பிடாதீங்க, கூட்டத்துக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, ஆண்டவர்கிட்ட கிட்ட வந்தா உபத்திரம் வந்துடும். நான் சும்மா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிறேன் சிஸ்டர். ஆண்டவரை தேடினா உபத்திரம் வரும். அநேகர் வருவதில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆழமான அனுபவங்களுக்குள்ள வர பயப்படுவாங்க, வரமாட்டாங்க. ஜெபிக்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஜெபிக்கும் போது நீங்க விதைக்கிறீங்க, விதைச்சு வச்சாதான் நாளைக்கு அறுவடை செய்யலாம். இன்னைக்கு நான் ஜெபிக்கல, நான் விதைக்கலன்னா அறுப்புல பிச்சை கட்டாலும் ஒண்ணும் கிடைக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழமான அனுபவங்களுக்குள்ளே நீங்க கடந்து வர முடியும். கர்த்தர் உங்களை இன்றைக்கு தெரிந்து கொண்டு வந்தார். இன்றைக்கு நான் அப்படிதான் ஜெபித்தேன், சித்தமானவங்களை மட்டும் கொண்டு வாங்க. ஏன்னா இந்த செய்தி அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியாது, அநேகருக்கு இந்த செய்தி பிடிக்காது. நான் நிறைய கூட்டம் இன்னைக்கு வேணும்னு ஜெபிக்கல, சித்தமானவங்களை மட்டும் கூட்டுவாங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆழமான அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் வரும்படியா தாழ்மையாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, உமது கிரியை எனக்கு வழங்க சார், வெற்றியை வச்சிருக்கிறாரு. நான் சுதந்திருக்கும்படியாக
இன்றைக்கு அநேக உத்திகளை நான் பயன்படுத்த விரும்புறேன். வேத வாசிப்பு, ஜெபம், துதி, அபிஷேகம், இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள். இது அரண்களை நிர்மூலமாக்கும் ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை எடுத்து நம்ம வெற்றி பெறும். அவர் கிரியை செய்யறது நான் உணவு. அப்ப பாருங்க, வெற்றியை தரப்போறேன் போங்கிறாரு. நாங்க மாட்டோம் மாட்டோம் மாட்டோம். ஜோ பண்ணுங்க, மாட்டோம் மாட்டோம் மாட்டோம். அபிஷேக கூட்டத்துக்கு வாங்கினா நாங்க மாட்டோம் மாட்டோம் மாட்டோம், அதுக்கெல்லாம் வரமாட்டோம். எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நாங்க உட்கார்ந்துக்கும் போதே அப்படியே முன்னால உட்காந்து அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கட்டும். அது நடக்காது. ஆண்டவர்கிட்ட நடக்கவே நடக்காது. இந்த கிரியை இந்த ஊழியக்காரருக்கு வழங்கட்டும் என்று சொல்லி அங்கே ஜெபம் பண்ணலாம். பாருங்க, இது மகிமை, இந்த மகிமையை நாங்க காணட்டும் என்று சொல்லி சொல்லுவோம். யாத்திராமம் 16:7 அதையும் மன்னா என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய மகிமை என்ன? மன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை தான். வாசிங்க 16:7. நாளைக்கு யாத்திராமம் 16:7 விடிய காலத்தில். கரெக்ட். கேட்டார், நாங்கள் எம்மாத்திரம் என்று சொன்ன. பாருங்க, அந்த வசனம் அப்படியாக சொல்லுகிறது. அப்பதான் அவங்க அந்த வந்து இங்கே 2 நாள் ஆயிடுச்சு, சாப்பாடு எல்லாம் காலியா போச்சு. அங்க வந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை சாப்பிடுவோம் நாங்க? சரி, ஆண்டவர் கொண்டு வந்தார்ல, ஆண்டவர் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இல்ல. ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்த ஆண்டவர் கிரியை செய்யறத அவங்களால உணர்ந்து கொள்ளவே முடியல. உடனே ஏப்த நினைச்சிட்டாங்க. ஏப்தல நாங்க திருப்தியா பாத்திரம் பாத்திரமா சட்டி சட்டியா நாங்க கறி சாப்பிட்டோங்க அப்படி என்று சொல்லி இந்த ஏப்தியே நினைச்சு கொண்டே இருக்கு. அப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த மன்னாவை திடீர்னு இவங்க கேட்ட பிறகு பசியா இருக்காங்களே, அதுக்கப்புறம் தான் போய் மன்னாவை ஆயத்தம் பண்ண போனாரோ? அப்படி பண்ணிருப்பாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பசியா இருக்காங்களே, என்ன பண்ண ஐயோ அப்படின்ட்டு பாத்தீங்களா? ஆண்டவர் கிரியை செய்யறத அநேக வேளையில் நம்மால உணர்ந்து கொள்ள முடிவது. உனக்குன்னு அநேக நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்ப நீ என்ன கேட்கணும்? பசியா இருந்த ஆண்டவரே, நீ எனக்குன்னு ஆயத்தம் பண்ண சாப்பாட்டை தாங்கன்னு தானே கேட்டிருக்கணும். அவங்க எனக்குன்னு ஒன்னும் இல்லாம இருக்காது, இருக்கும். எனக்கு ஏதாவது நீங்க வச்சிருப்பீங்க, ஒரு திட்டம் பண்ணி இருக்கணும். அதை தாங்க ஆயத்தம் பண்ண எனக்கு சாப்பாட்டை தாங்கன்னு தானே கேட்டிருக்கணும். உடனே முறுமுறுத்துட்டாங்க, ஏத்த நினைச்சிட்டாங்க, இறைச்சியை நினைச்சிட்டாங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் ஓய்வில்லாம கிரியை செய்கிறவர். அநேக வசனங்கள் எழுதுன நேரம் இல்ல, நான் வேகமா சொல்லிட்டேன். அவர் கிரியைனாலே நம்ம திருப்தி ஆவோம். 104 சங்கீதம் எடுத்து வாசிச்சு பாருங்க. 20ஆம் வசனம் 30ஆம் வசனம் அதெல்லாம் வாசிப்போம். அவர் கிரியை தான் நம்மளை திருப்தி பண்ணும். அவர் செய்யற கிரியை. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த 14:7 வாசம் 16:7 நம்ம பாக்குறோம். 8ஆம் வசனத்துல 7 மன்னான்னு சொல்றாரு. விடிய காலத்துல கர்த்தருடைய மன்னாவை தருவேன்னா மகிமை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது நல்லா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் நம்ம திருப்தி செய்கிற அந்த மன்னா என்னது? அது கர்த்தருடைய மகிமை. 8ஆம் வசனம் சொல்லுகிறாரு, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை இறைச்சியும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்பி அப்பத்தையும் கொடுக்கையில் இது வழங்கும். அப்ப அந்த 16ஆம் அதிகாரத்துல நான் ஏற்கனவே ஒரு வேளை உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டிருப்பேன். மன்னாவை ஆயத்தம் பண்ணி காடை வந்து சாயங்காலம் விழும்படியாக அவர் பிராமிஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து வச்சிருந்தாரு. பாவப்பட்டு நீ கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், பாவப்பட்டு உனக்கு காடையை தருவேன் சாயங்காலம் தோறும்னு சொல்லி வச்சிருந்தாரு. அப்போ காலையில மன்னா பொறுக்கி தின்னுட்டு சும்மா இருக்காங்க. அப்புறமா திடீர்னு ஒன்னா ரொம்ப 11ஆம் அதிகாரத்துல என்னாம எங்களை இறைச்சி கொடு முறுமுறுத்து சண்டை போடுறான்.
அன்னைக்கு சாயங்காலம் ஆண்டவரே காலையில அப்பம் தருவேன், சாயங்காலம் மண்ண இந்த காடை தருவேன்னு சொன்னீங்களே, காடை கொஞ்சம் அனுப்புங்க. அப்படித்தானே கேட்டிருக்கணும், அப்படிதானங்க கேட்டிருக்கணும். பிறகு ஏன் அப்படி முறுமுறுத்தாங்க, சண்டை போட்டாங்க மோசேட்ட போய்? நான் ஏத்துக்கு போறோம். நீ யாராவது ஏத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கா? பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடலாம். அப்ப நல்லா இருந்தவங்க, அங்க சாமி கும்பிட்டு இருந்தப்போ நல்லா இருந்தாங்க. யாராவது ஏத்து வாழ்க்கைக்கு போகணும் ஆசையா இருக்கா? வெள்ளிக்கிழமை எல்லாம் என்னத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை வேணா கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்காந்துக்கிறேன். ஏத்து வாழ்க்கைக்கு யாருக்கா போகணும்னு ஆசை இருக்கா? ஆமான்னு சொல்ல முடியும், இல்ல இல்லன்னா சொல்லுங்களேன். அல்ல ஆமான்னா சொல்லுங்களேன், நான் உங்களுக்கு கொஞ்சம் புத்தியா சொல்லி அனுப்புவேன். அப்ப ஆண்டவர் கிரியை செய்யறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தானே நம்ம இந்த காடையை கூட ஆயத்தம் பண்ணி தான் வச்சாரு. ஆனா அவங்க அத நன்மைய கேட்டு பெற்றுக்கொள்ள தெரியும். நீங்க என்ன ஜெபத்துல கேளுங்க, காடை வேணும்னு கேளுங்க, தர்றான், காடை தர்றான் இன்னைக்கு கடையில. ஆமாங்க, காடை வேணும், காடை 2 வாங்கி சாப்பிடலாம், ஒன்னும் தடையே இல்லை உங்களுக்கு. லென்ஸ் முடியட்டும். ஆண்டவர் கிரியை செய்வத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுக்கு அவன் திறப்பின் வாயில இருந்து மோசே கிருபைய கிரியை செய்யறத நாங்களும் பார்க்கணும், ஊழியக்காரங்களும் பார்க்கணும். பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க. பிள்ளைங்க கேட்க மாட்டேங்க, லென்த்துங்க இது பிள்ளைகளா லென்த்து கறி சாப்பிடக்கூடாதுன்னு கேட்ட, இல்ல எனக்கு கோழி கொடு அப்படின்னு கேக்குறான். என்ன பண்றது? பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்க. பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுவோமா? பிள்ளைங்கள அனுபவத்துக்குள்ள நான் 28 வயசுலதான் ஆண்டவருக்குள்ள வந்தேன். ஆனா என் பிள்ளை சின்னவன 2 வயசா இருக்கும் போதே தலையில கட்சி அபிஷேகணும். நான் கேக்குறேன், என் பிள்ளைங்க பிறக்கும் போதே வயிற்றுல இருக்கும் போதே நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு அபிஷேகத்துல நிரப்புங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க முடிய பிள்ளைங்களா இருக்கட்டும், இந்த 2 வயசுலயே முடிய பிள்ளைங்களாக பேர பிள்ளைகளுக்கா அப்படியா நம்ம கேட்போம். அவனும் 30 வயசு 40 வயசு ஆனவனே ஆண்டவர்கள் இப்பவே ஏற்றுக்கொள்ளட்டும். நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மகிமை விளங்கட்டும். இந்த 20 வயசுல என் மகனுக்கு விளங்கட்டும் நம்முடைய மகிமை என்ன. திறப்பின் வாயில இருந்து இப்படிதான் ஜெபிக்கணும். அவனை போட்டு அடிச்சு பைபிள் எழுது நல்ல விளக்குனியா, கோயிலுக்கு போலியா, நீங்க திறப்பின் வாயில இருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தானே கிரியை செய்வார். உமது மகிமை இங்க பிள்ளைகளுக்கு விளங்குவதாக என்று சொல்லி பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகாக ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்துக்கணும். எங்கள் தேவனை ஆண்டவன் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் எப்படி பிரியம் இருக்கும் நம்ம மேல, ஆண்டவர் பிரியமானதை நம்ம செய்யும் போது, ஒரு நிமிஷம் அப்படியே பிரியமானது செய்யும் போது ஆண்டவர் பிரியம் நம்ம மேல இருக்கும்.